ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் வருகிற ஒரு முக்கியமான பகுதி. இதை பற்றி நாம் பார்க்கலாம். சுந்தரகாண்டம் என்றாலே மிகவும் ஒரு அழகான ஒரு பகுதி ராமாயணத்தில். இதில் ஹனுமனின் வீரச் செயல்களை பற்றி கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக இடம் பெறுபவர் ஹனுமார் தான். இந்த சுந்தரகாண்டம் படித்தாலே நமக்கு வாழ்க்கையில் அனைத்து சுந்தரங்கள் மிக அழகாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அதை ஒரு ஜோசியரிடம் கொண்டு போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? நீங்கள் ராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை அதை பாராயணம் செய்யுங்கள், உங்கள் பிரச்சனைகளெல்லாம் விரைவில் தீரும் என்று சொல்வார். அந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்தது இந்த சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த சுந்தரகாண்டம். இப்போது இந்த சுந்தரகாண்டம் பற்றி பார்க்கலாம். அதாவது சீதை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. அதன் பிறகு அந்த சீதையை கண்டுபிடிக்க செல்ல வேண்டும். யார் செல்வது, என்ன செய்வது என்று எல்லாம் பல வானரங்கள் கரடிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தன. ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஹனுமார் மட்டும் ஒன்றுமே பேசாமல் இருந்தார். அங்கு நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தார். அப்போது ஜாம்பவான் என்ற கரடி ஹனுமனிடம் வந்து, மாருதி, உன்னுடைய பலம் உனக்கு தெரியாது. இங்கு உள்ளவர்களில் மிக பலம் பொருந்தியவன் நீ ஒருத்தன் தான். அதாவது நீ சிறு வயது இருக்கும் போதே அந்த சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து நீ அதை பறிக்க சென்றாய். அந்த அளவுக்கு சக்தி உன்னிடம் இருந்தது. மேலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நெருப்பு உன்னை சுடாது. எவராலும் உனக்கு அழிவு ஏற்படாது. சிரஞ்சீவி நீ என்று ஜாம்பவான் சொல்லுகிறார். இங்கு உள்ள கடலை கடக்க உன் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்ல, அப்போது ஹனுமனுக்கு சற்று நம்பிக்கை வருகிறது. உன் உருவத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்ள முடியும். அதே சமயம் உன் உருவத்தை நீ எப்படி விரும்புகிறையோ அந்த அளவுக்கு உன்னால் சுருக்கிக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சக்தி உனக்கு இருக்கிறது என்று ஜாம்பவான் மேன்மேலும் சொல்ல ஹனுமனுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. சரி, நான் இலங்கைக்கு செல்லுகிறேன் என்று ஹனுமன் சொல்லிவிட, அப்போது மகேந்திர மலைக்கு செல்கிறார்கள். மகேந்திர மலை உச்சியில் நின்று ஹனுமர் விஸ்வரூபம் எடுக்கிறார். அதாவது விண்ணை தொடும் அளவுக்கு தன் உருவத்தை பெருக்கிக் கொண்டு தாவி கடலை கடந்து செல்கிறார். கடல் மீது பறந்து செல்கிறார். இலங்கைக்கு பறந்து செல்லும் போது ஒரு மலை, அதாவது மைனாக மலை மேலே வருகிறது. அதை பார்த்த ஹனுமான் என்ன என்று பார்க்கிறார். அப்போது அந்த மைனாக மலை, மாருதியே, நீங்கள் இலங்கைக்கு செல்கிறீர்கள் ராம கைங்கரியத்துக்காக, எனக்கு தெரியும். இருந்தாலும் சற்று இங்கு ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல, ஹனுமன் அப்பொழுது என்னால் இப்பொழுது எதுவும் பண்ண முடியாது, நான் ராம கைங்கரியத்துக்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பறந்து போய்கொண்டே இருக்கும் போது சுரசை என்ற ஒரு அரக்கி தோன்றுகிறார். அவள் தன்னுடைய வாயை குகை போல வைத்து கொண்டு ஹனுமன் வந்தவுடன் விழுங்கி விட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஹனுமன் அருகில் வந்ததும் அவரை விழுங்கி விட வேண்டும் என்று நினைத்து தன் வாயை திறக்கிறார். உடனே ஹனுமன் அதன் வாய்க்குள் புகுந்து விடுகிறார். அதாவது ஒரு சிறிய உருவத்தை எடுத்து வாய்க்குள் புகுந்து நொடி பொழுதில் வாயில் இருந்து வெளியே வந்து விடுகிறார். மேலும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பறந்து சென்று கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு சிம்சுகை என்ற ஒரு அரக்கி, அவளும் ஹனுமரை கொல்ல வேண்டும் என்று நினைத்து அவருடைய நிழலை பிடித்து இழுக்கிறார். அப்போது ஹனுமன் சிறிய உருவம் கொண்டு அவள் வயிற்றுக்குள் புகுந்து விடுகிறார். வயிற்றுக்குள் புகுந்த பிறகு பெரிய உருவமாக மாறி வயிற்றை கிழித்து வெளியே வந்து விடுகிறார். அந்த சிம்சுகை என்ற அரக்கியும் இறந்து விடுகிறார். அதன் பிறகு ஹனுமன் விரைந்து சென்று இலங்கை அடைகிறார். அங்கு சென்று தன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்கிறார். இலங்கையை அடையும் பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட இருட்டு நேரம் அவர் இலங்கை அடைகிறார்.
இலங்கை அடைந்தவுடன் அங்கு சுற்றி பார்க்கிறார். மணல் வெளியெல்லாம் சுற்றி பார்க்கிறார். அந்த நாடு நகரத்தெல்லாம் சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்து அது பிறகு இருட்டி விட்டது, நிலவு வந்து விட்டது, மக்கள் நடமாட்டம் எல்லாம் கூட குறைய தொடங்கி விட்டது. அப்போது அவர் அரண்மனைக்கு, இலங்கை அந்த ராவனுடைய கோட்டைக்கு செல்ல நினைக்கிறார். அப்போது ஒரு விகாரமான ஒரு பெண் அனுமன் முன் தோன்றி, யார் நீ என்று கேட்கிறார். அதட்டி கேட்கிறார். அனுமனுக்கு கோபம் வந்து விடுகிறது. பதிலுக்கு நீ யார் என்று அனுமன் கேட்கிறார். இதை கேட்ட அரக்கிக்கு கோபம் வந்து அனுமனை ஒரு தாக்கு, ஒரு குத்து விடுகிறார். கோபம் அடைந்து பதிலுக்கு அனுமன் அந்த அரக்கியை தாக்குகிறார். அவ்வளவுதான். அந்த அரக்கிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து விடுகிறது. நீ அனுமன் என்று தெரிந்து விட்டது. அதாவது எப்போது நான் ஒரு குரங்கின் கையால் அடி வாங்குகிறேனோ அன்றைக்கு இந்த இலங்கைக்கு அழிவு வந்து விட்டது என்று நிச்சயம். எனவே நீ உன்னுடைய வழியில் இலங்கை கோட்டை சுற்றி பார்த்து நீ சீதை தேடி வந்திருக்கிறாய். எனவே நீ சீதை தேடிக்கொள் என்று சொல்லி அந்த அறைக்கு மறைந்து விட்டார். அந்த அறைக்கு யார் என்றால் வேற யாரும் இல்லை, இலங்காதேவி, இலங்கையின் காவல் தெய்வம். அதன் பிறகு ஹனுமன் இலங்கை கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்கிறார். ராவணன் கோட்டையை சுற்றி பார்த்து எங்கும் கிடைக்கவில்லை. இறுதியில் அசோகவனம் அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கு அசோகவனத்தில் அந்த ஒரு மரத்தின் உச்சியின் மீது அமர்ந்து கொள்கிறார். அந்த அசோகவனத்தின் நடுவே சோகமே வடிவாய் ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். தாரை தாயாக கண்ணீர் வடிகிறது. இதை பார்த்த ஹனுமருக்கு, சரி, அந்த பெண்ணை பார்த்ததுமே ராமன் சொன்ன அடையாளமெல்லாம் இருக்கிறது, இவள் தான் சீதை என்று நினைத்து கொள்கிறார். அப்போது விடியலுக்கு முன் சற்று முன் ராவணன் வந்து சீதையை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், அந்த ராமன் இங்கெல்லாம் வர முடியாது, லட்சுமணன் கூட இங்கு வர முடியாது. எனவே நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2 மாதத்துக்குள் என்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இங்கு உள்ள அரக்கிகள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இதையெல்லாம் ஹனுமன் பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியான கோபம் மனதுக்குள் வருகிறது. என் சீதா தேவி இவன் மிரட்டுவதா, இப்படி பயமுறுத்துவதா என்று கோபம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, ராவணன் சென்றவுடன் என்ன செய்யும், மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த சீதையை மனதுக்குள் பாராட்டினார். சற்று நேரத்தில் எல்லாம் அரக்கிகள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே மரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த சீதாதேவியை பார்த்து சீதாதேவி வணங்கி, தான் யார், நான் எங்கிருந்து வருகிறேன் என்பவற்றையெல்லாம் அந்த தேவியிடம் சொல்லுகிறார். நான், என் பெயர் ஹனுமான், நான் ராமரிடமிருந்து தூதுவராக வந்துள்ளேன், அவர் கொடுத்த கணையாழி இதோ என்று அந்த தேவியிடம் காட்டுகிறார். ஹனுமர் தெரிந்து கொண்டார், சீதா தேவி மகாலட்சுமி அம்சம்தான் என்று. உடனே சீதா பிராட்டி சந்தோஷம் அடைகிறார். அப்போது அவர் சீதையிடம், அம்மா, தாங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம், ராமன், லட்சுமணர் வானர் படைகளோடு இங்கு வந்து தங்களை மீட்டு செல்வார் என்று கூறினார். அப்போது சீதா பிராட்டி என்ன செய்தார் என்றால், தன்னிடம் இருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து, நீ இதை என் கணவர் ராமரிடம் கொண்டு போய் சேர்ப்பித்து விடு, இதை சேர்த்தால் அப்போதுதான் நீ என்னை இங்கு வந்து பார்த்ததை அவர் ஊர்ஜனம் செய்து கொள்வார் என்று சொல்ல, அனுமனும் சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த சூடாமணி பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்போது அதை அங்கு உள்ள அரக்கர்கள் பார்த்து விடுகின்றனர். அந்த அரக்கர்கள் பார்த்ததுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹனுமனிடம் போர் செய்கிறார்கள். அப்போது ஹனுமன் எல்லோரையும் அழித்து விடுகிறார், தாக்கி விடுகிறார். இறுதியில் எல்லா அரக்கர்களும் சேர்ந்து அந்த ஹனுமனை கட்டி ராவணன் சபையில் கொண்டு ராவணன் முன் நிறுத்துகிறார்கள். அப்போது ராவணன் ஹனுமரை நோக்கி, யார் நீ, எங்கு வந்தாய் என்று கேட்க, அப்போது அந்த ஹனுமர் சொல்கிறார், என் பெயர் ஹனுமான், நான் ராமரின் தூதுவராக வந்துள்ளேன் என்று சொல்ல, ராவணன் கோபம் கொண்டு, குரங்கே, இங்கிருந்து போய்விடு என்று சொல்லி மிரட்டுகிறார். அவரின் வாளுக்கு தீ வைக்கும்படி வேறு உத்தரவிடுகிறார் ராவணன்.
அதே போல இந்த அரக்கர்கள் ஹனுமனின் வாளுக்கு தீ வைத்து விடுகின்றனர். அப்போது ஹனுமன் அந்த தீயை இலங்கை நகர் சுற்றி எல்லா இடங்களிலும் அந்த தீயை வைத்து விடுகிறார். அஞ்சிலே ஒன்றை வைத்தான், நெருப்பு. அந்த இலங்கை நகர் முழுவதும் வைக்கிறார். உடனே அதன் பிறகு அந்த தீ இலங்கை அந்த கடலுக்கு சென்று அந்த வாளை நனைத்து கொண்டு தீயை அணைத்து விடுகிறார். அதன் பிறகு மீண்டும் சீதாதேவி வந்து பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் விலங்கிலிருந்து பறந்து வருகிறார். வந்து புறப்பட்ட இடம் எங்கேயோ அதே இடத்துக்கு வந்து சேர்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த வானரங்கள் கரடி கூட்டங்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷம் அடைந்தன. அவர்களிடம் சீதாதேவி பார்த்ததையும் எல்லாவற்றையும் அங்கு இலங்கையில் என்னென்ன நடந்தன எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். இறுதியாக ராமரை பார்த்து கண்டேன் சீதை என்று ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறார். அந்த சொல்லின் செல்வர், எனவே தான் அவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். ராமர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் அனுமனை கட்டி தழுவுகிறார். இலங்கையில் நடந்த அனைத்தையும் அனுமன் ராமரிடம் சொல்லுகிறார். மேலும் அந்த சீதா பிராட்டி அந்த தேவி கொடுத்த சூடாமணியை ராமரிடம் கொடுத்துகிறார். கொடுத்தவுடன் ராமர் அதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து விடுகிறார். அந்த அளவுக்கு இந்த சுந்தரகாண்டம் பகுதியில் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் இது சுந்தரகாண்டம் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அதில் சிறிதளவு கூட சந்தேகமே இல்லை. மங்காணி